ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் புலாவ். அது என்னடா ஸ்வீட் கார்ன் புலாவ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்வீட் கார்னாவே பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கார்னில் இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்க ஸ்வீட் கார்ன் போட்டாலே ரொம்ப விருப்பமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆயிலில் நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நம்ம எதுவுமே அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் குடமிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால பார்க்க இன்னமும் அழகாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பும் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்ன் தான் இதில் நம்மளுக்கு அதிகமாக சேர்க்கணும். இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இது ஏற்கனவே பாயில் பண்ண ஸ்வீட் கார்னு. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பரு, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இது மூணும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மசாலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி நல்லா ஆயில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆயில் போட்டு வச்சுருக்கிறதுனால ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இதை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் ரைஸ் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது கூட நம்ம சைடில் சில்லி சிக்கனோ இல்லைனா கோபி மஞ்சூரியன், அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணியும் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சைடில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இது மட்டுமே தான் வச்சு கெச்சப்போட வச்சு நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு கெச்சப்பு இல்லைன்னா சில்லி சாஸ் இருந்தாலே போதுமானது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லாத டைம் நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. உடனே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கிறீங்களா? உடனே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.